ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் எங்களோட கார்டன் இந்த வருஷம் போடையில் அப்போ இன்றைக்கு ஒரு கிளிப் எடுத்து போடுவோம். எங்களோட வாழையை பாருங்கோ, இப்போ ஹெயில் ஸ்டோன் பெய்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்கோ, எங்களோட ஊஞ்சல் எல்லாம் கட்டி கட்டியாக மழை முல்லை மரமெல்லாம் பூத்து முடிஞ்சுது. என்ன சர்ப்ரைஸ்ண்டா, எங்களோட வாழை மரம் குலை போட்டிருக்குது. ஆப்பிள் காய்ச்சி நிறைய கீழையும் கொட்டிட்டுது, மரத்திலேயும் நிறைய இருக்குது. சாப்பிட்டு களைச்சி போனோம் இந்த வருஷம் ஆப்பிள். இங்கே பாருங்கோ, எங்களோட குட்டி வாழைக்குலைய எப்படி தள்ளி இருக்குண்டு 2 வாழையும் குலை போட்டிருக்குது. இது ஒரு குலை, இங்கே அதுக்குள்ளே உண்டு. நாங்கள் பொத்தி பிடுங்கி வர செய்ய போகிறோம் இன்றைக்கு. இதுவும் போடும் போல் இருக்குது. ஆனால் இதுக்கு முத்தி பழுக்கிற அளவுக்கு வின்டர் வந்துடும். அப்போ இது அப்படியே கருகி போய் வந்துடும். எங்களுக்கு இந்த வாழைக்குள்ளே ஹார்வெஸ்ட் பண்ண டைமிங் பத்தாது. யூகேயில் பிளாக்பெரிஸ் எல்லாம் போட்டு நான் 5 ஜூஸ் அடித்து குடிச்சிட்டேன். முடிஞ்சது. ரஸ்பெரிஸ் இருக்குது, முன்னுக்கும் நிற்குது. பழம் பிடுங்கி சாப்பிட்ட நாங்கள். மாதுளை பூத்து நிற்குது நிறைய. அதுவும் அதே வாழை என்ற நிலைமை தான். காய் வைக்க முன்னம் எல்லாம் கருகிடும். எங்களோட ஆப்பிள் காய் பாருங்கோ, இவ்வளோ சிவப்பாக இருக்குண்டு. இந்த முறை சின்ன சின்ன காய், ஆனால் மரம் முழுக்க நிறைய. இங்கே பாருங்கோ, கீழே எவ்வளவு ஆப்பிள் கொட்டி இருக்குண்டு. அது உள்ளுக்கு புழு வச்சது. அந்த பூக்கைக்கே ஒரு பூச்சி போய் முட்டை போடுறதாம். அதால் இது எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கோ, புழு குத்தி ஓட்டை போய் அது கீழே விழும். அப்போ அது நாங்கள் சாப்பிட்றே இல்லை. அப்படியே புழுக்கள், நத்தை, இங்கே குருவியல் எல்லாம் ஆப்பிள் பழம் சாப்பிட எல்லாம் வராது. சரியான ரிச் குருவிஸ் போலோடக்க வேறு குருவியெல்லாம் குறைவு. ஊற மாதிரி இருக்குது பேர்ட்ஸ் எல்லாம். ஆனால் அவன் பழங்களோட மினக்கிற குறைவு. நல்ல பெரிய ஆப்பிள் பிடுங்கிட்டேன். 2 ஆப்பிள் பழம் இப்போ இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு குளிர் தொடங்கிட்டுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கட வாழை குழியில் இருந்து 4-5 சீப் ஒரு குட்டி குட்டியாக இருக்குது. அதில் நாங்கள் இன்றைக்கு அந்த பொத்தியை உள்ளே பாருங்க இருக்குது அறுவடை செய்ய போகிறோம். 2 பொத்தியையும் முதல் அதுக்கு நீட்டாக வந்துட்டுது. தெரியுதோ கேமராவில் இருந்தால் அது நிறைய குலையில் இருந்து நிறைய தூரம் வளர்ந்து வந்துட்டுது பொத்தி. அதை வெட்டுவோம். முதல் இதை வெட்டுவோம். பாருங்க எங்களோட பொத்தின்ற சைஸை. இப்போ வடிவா தெரியுது. நாங்கள் அதையும் வெட்ட போகிறோம். முதல்ல அது பொத்தி அதுதான் ஃபஸ்ட்டு அதைத்தான் வெட்டியிருக்கணும். நல்ல பூ மாதிரி என்ன வடிவாக இருக்குன்னு பாருங்க. அந்த வாழை பொத்தி பால் வடியுது. இன்னும் பாருங்க, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மடலாக விட்டு தாமரை பூ மாதிரியே இருக்குது. அதோட ஷேப் எல்லாம் தாமரை மொட்டு மாதிரி. இது பால் வடியுது. அதை வெட்டுவோம். அது அங்கே அடியில் மேலே வெட்டினா அவைய பூ மாதிரி எடுக்கிறேன். வெட்டியாச்சு. இது சமைக்கலாம். முதலியா ஒரு நிறமாக இருக்குது வித்தியாசமாக. குளிருக்கு இந்த நிறம் முதலியா
நாங்கள் இதை சுண்டுவோம். எங்களோட வாழைப்பொத்தி 2 பொத்தின்ற அறுவடை. இருக்குது. நாங்கள் பால் வடிகிறதுக்கு வச்சிருக்கிறோம். வடிவான ஒரு பூவாக இருக்குது. எனக்கு சமைக்கத்தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அதுண்ட கலர் என்னன்னு தெரியல. ஊர்லேண்டா நல்ல ப்ரௌன் கலர், டார்க் கலராக இருக்கும். இங்கே மஞ்சள் அடித்து போய் இருக்குது பொத்தி. 2 வாழையிலையும் குலை கிடக்குது. ஆனால் குலை சமருக்கு பிடுங்கலாமோ தெரியாது. ஏனண்டா இந்த சமர் முடிய போகுது. ஆனால் அது காய் இந்த ஜென்மத்தில் வளருமென்று தெரியாது. அங்கே வேறுங்க சும்மா அந்த ஏதோ அந்த ஒரு வாழைக்காயின் வீரியமே இல்லை. அந்த குலையில் பிடிச்சிருக்கிற பிஞ்சு காயிலையும் என்ன செய்கிறது தெரியல. பார்ப்போம்.